Hello guys, welcome to CodeMax Technology. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு Django Rest Framework எப்படி செட்டப் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நிறையா பேர்த்துக்கு இது சஜஷனில் போகும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கான கமாண்டை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, இப்போ டெர்மினல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் தென் இந்த டெர்மினலில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா Django admin start project அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த கமாண்ட் மூலயமா நீங்கள் ஒரு Django ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் இதுக்கப்புறம் ஃபைலோட நேம் என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நான் சும்மா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைலில் நமக்கான Django ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்றது க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த ஃபோல்டரை நான் VS Codeல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் Django ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Django ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். பட் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். பட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு பேக் ஹேண்ட் செட்டப்புக்கு மட்டுமே. அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஒரு ரியாக்டா இல்லைனா ஆங்குலர் வேறு ஏதாவது ஒரு கிளைண்ட் சைடு இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பேக் ஹேண்டுக்கு பைத்தானில் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக Django ரெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபைல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைஸில் இந்த இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இந்த ஃபைல்ஸில் முக்கியமான ஃபைல்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா settings.py ஃபைல். ஸோ settings.py ஃபைல் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஆர் ஏதாவது தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த settings.py ஃபைல் தான் உங்கள் Djangoவோட ஒரு கோர்னே சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா url.py ஃபைல். அண்ட் இந்த URL எதுக்குன்னா, உங்கள் ரவுட்டரில் எந்தெந்த URL இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கானது. அண்ட் தென் மற்ற இந்த ASGI அண்ட் தென் WSGIலாம் நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் இது தேவைப்படும். இப்போதைக்கு இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறப்போ இது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதோட பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pip install Django Rest Framework. ஸோ கைஸ் இதுதான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டு. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கு என் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல settings.py நான் சொன்னேன்ல. ஸோ இந்த இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை உன்னோட இதில் கான்ஃபிகரேஷனில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஸில் நீங்கள் இந்த இதை கொடுக்கணும். ஸோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டினோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜஸை உங்களால் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் இங்கே நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஒரு வியூவை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல views.py அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். views.py. ஸோ Django நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த views.py எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஸோ வியூஸுன்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம யூஆர்எல்லில் என்னென்ன டேட்டா கொடுக்கணுமோ, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாத்துக்கு என்னென்ன டேட்டாலாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வியூஸ் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம
2 இது வந்துட்டு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஏபிஐ வியூ அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஸோ அது நான் இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க்கில். அண்ட் தென் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸில் டாட் டெக்கரேட்டாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ இந்த டெக்கரேட்டாஸில் தான் வந்துட்டு ஏபிஐ வியூ அப்படின்றது ஒன்று இருக்கும். இம்போர்ட் ஏபிஐ வியூ. ஸோ இந்த ஏபிஐ வியூ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு ரவுட் வந்து கெட் ரூட்டா ஆர் போஸ்ட் ரூட்டா இல்லை டெலீட் ரூட்டா இந்த மாதிரியான உங்கள் ரவுட்டை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஏபிஐ வியூன்றது யூஸ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸை இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் டாட் ரெஸ்பான்ஸில் இம்போர்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையான எல்லாமே இது இம்போர்ட் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷனை எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கெட் ரவுட்டுக்கான ஃபங்க்ஷனை நான் எழுதுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏபிஐ வியூவை செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னா @ கொடுத்துட்டு ஏபிஐ வியூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதேன். ஸோ இந்த ஏபிஐவில் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் ப்ரேசிஸ் அதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதே நெக்ஸ்ட்டு ஒரு அரே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம என்ன ரவுட் அப்படின்றத சொல்லணும். ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல கெட் ரவுட் தான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு டெஸ் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஹோமில் இந்த இடத்துல வந்துட்டு ரெக்வெஸ்ட் வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாடு தான். ஸோ இது வந்துட்டு ஒரு கெட் ரவுட் அப்படின்றதுனால நான் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ரெஸ்பான்ஸில். ஸோ ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கெட் ரவுட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டை வந்துட்டு நம்ம யூஆர்எல்னு செட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூஆர்எல் நம்ம போய்க்கலாம். அதனால் இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஸோ பாத்தில் தான் வந்துட்டு நம்ம என்னான்றதை டிஃபைன் பண்ணோம். அந்த இதில் வந்துட்டு ஒரு ஓப்பன் அது என்ன கோலன் அது சரியாக தெரியல. சரி ஓகே கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வியூஸ் இம்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் இல்லைன்னா இம்போர்ட் வியூஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இம்போர்ட் வியூஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் டாட் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த யூஆர்எல் பேராமீட்டர் கொடுக்கணும். செகண்ட் இதில் அந்த ஃபங்க்ஷனை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 manage.py run server ஸோ கைஸ் இப்போ நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன்றனால பைத்தான் 3 manage.pyன்னு சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் லினக்ஸ் இல்லாமல் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பைத்தான் manage.py சொல்லி கொடுக்கலாம். ஸோ அந்த 3 வந்து நான் லினக்ஸில் மென்ஷன் பண்ணுற காரணம் அதோட பைத்தான் வேர்ஷன் என்னன்றது சொல்கிறதுக்காக தான். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சர்வரில். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ரவுட் க்ரியேட் ஆகிடுச்சு.
ஸோ ஜாங்கோவோட ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு கெட் ரோட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரியலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு போஸ்ட் அவுட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா போஸ்ட் அவுட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மாடல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற இருக்கும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ கைஸ் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.